Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நான் சப்பாத்தி மாவு வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு பிஸ்கட் டைப்பில் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்துட்டு மீதமான சப்பாத்தி மாவு. இதில் வந்துட்டு நான் 3 மடங்கு கோதுமை மாவு 1 மடங்கு மைதா, அதாவது ஒரு ஸ்பூன் மைதானா 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து உப்பு சேர்த்து ரொட்டிக்கு பிசைஞ்சு வச்ச மாவு இது. அதுலேருந்து சிறிதளவு எடுத்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு பிஸ்கெட் நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவையில்லை. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு சிறிதளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 2 பிஞ்ச் ஓமம், இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிறேன். உடம்புக்கும் நல்லது, ஜீரண சக்தியும் இருக்குது இதில். ஸோ ஓமம் சேர்த்துக்கலாம். இது சிறிதளவு கஸ்தூரி மேத்தி, இதை கையில் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம மறுபடியும் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், கையில் பிசைஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை 2 பால்ஸாக பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு ரொட்டி மனையில் இதை உருட்டிடலாம். ரொட்டியாக திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். ரொட்டி மாதிரி நல்லா மெல்லிசா திரட்டிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெயில் இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இப்படி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாக இருந்தால் இந்த பிஸ்கெட்டை அது உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிட்டுது. இதெல்லாம் இதில் ஒன்றா இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். இது மெலிசாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த லைட்டு கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மெல்லிசாக திரட்டினீங்களா இப்படி நல்லா உப்பி நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்கு சப்பாத்தி மாவில் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். டீ டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரே வெரைட்டி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி மாவு வச்சுட்டு ஒரு பிஸ்கெட் செய்கிறதுனா ரொம்ப சுலபம். இது வீட்டில் இருக்கிற பொருள் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.